ஹாய், இன்னைக்கான ரெசிபி இட்லி அண்ட் டொமேட்டோ குருமா. பேன் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு சின்னமன், பிரிஞ்சி, க்ளோவ்ஸ், ஸ்டார் அனீஸ் அண்ட் மராட்டி மொக்கு ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். 2 ஆனியன், 2 க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கறி லீவ்ஸ் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் நல்லா சாட்டே ஆனதும் ஒரு டொமேட்டோ ஆட் பண்ணிக்கிறோம். டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளியை நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டு இதையும் நல்லா சாட்டே ஆகிற வரைக்கும் விட்டுட்டு நெக்ஸ்ட் கொஞ்சமாக தேங்காய், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை, குழம்பு பவுடர் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா குக் ஆனது கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கணும் அப்படின்னா நம்மளோட டொமேட்டோ குருமா ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை அண்ட் சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இட்லி மேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி அண்ட் டொமேட்டோ குருமா வச்சு சூடாக சர்வ் பண்ணுங்கள். தேங்க்யூ.